ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகளில் அம்மா கிட்ட ஒரு பக்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அம்மா, இந்த உலகத்தில் நிறைய துன்பங்களும் துயரங்களும் நிறைய இருக்குல்லம்மா. ஸோ இந்த உலகத்தை கடவுள் சிந்திக்காமல் படைச்சிட்டார் போல் எனக்கு தெரியுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு அம்மாவுடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, இது கடவுளுடைய பார்வையிலேருந்து நீ பார்த்த அப்படின்னா, கடவுள் என்னவோ இந்த உலகத்தை படைக்கவே இல்லை என்பது தான் உண்மை. ஆனால் குற்றம் குறைகள் சிறிதும் இல்லாதவர் நாம் தான். நிழல்களையும் பிரதிபலிப்புகளையும் உண்டாக்கியவர்கள். திரும்ப திரும்ப நாம் தான் அவைகளை உருவாக்கினோம், அவைகளுக்கு உயிரோட்டம் அளித்தோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஒரு குற்றம் குறை கூட காணாமல் ஒரு தவறை பண்ணிவிட்டு அதுக்கும் உயிரோட்டம் கொடுத்து அது பின்னாடியே ஓடிட்டுருக்கோம் இல்லையா? இதுக்கு காரணம் யார்? கடவுளா? இல்லவே இல்லை. கடவுள் உலகத்தை படைக்கவே இல்லை. கடவுள் நல்லதை சொல்லி கொடுத்துருக்காரு, தர்மத்தை காத்தாரு. நீ தர்ம வழியில் நடக்கலை, நீ அதர்ம வழியில் நடந்துட்டுருக்க. ஸோ இதுக்கு காரணம் கடவுள் சிந்திக்காமல் படைச்சா நீ சொல்லலாமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதாவது இந்த உலகத்தில் எல்லா குழப்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சிக்கல்களுக்கும் காரணம் யாரு? கடவுளா? கிடையவே கிடையாது. அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். கடவுள் இரவையும் பகலை எதுக்கு படைச்சாரு? இரவை முதல்ல எதுக்கு படைச்சாரு? இரவில் நிம்மதியாகவும் ஓய்வுக்காகவும் படைச்சாரு. ஆனால் நீ கரெக்டாக வாழ்றியா? இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த என்ன சொல்கிறது, கொலை அடிக்கிற. பட்ட பகலில் கொள்ளை அடிக்கிறது வேறு, இரவு பயங்கர கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, திருட்டு நடக்குது. ஸோ இதே மீறி இந்த பயங்கரவாதிகள் என்ன பண்ணுறாங்க? அணு குண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதை ரகசியமாக இரவை பயன்படுத்திக்கிறாங்க இதுக்கெல்லாம் தயாரிக்கிறதுக்கு. இது கடவுள் நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? நீனே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிற, நீனே அழிவை தேடி போயிட்டுருக்க. சரி, உன்னை விட கீழே உள்ள ஜீவராசிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? இயற்கையோடு இணைந்து வாழ்கிறாங்க. உனக்கு அந்த அறிவு இருக்கா? இல்லவே இல்லை. உனக்கு அறிவு இருக்குன்னு தான் பேர். ஆனால் நீ அந்த சின்ன சாதாரண விலங்குகள்கிட்ட இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. சாதாரண ஜீவராசிகள் அது இயற்கையோடு இணைந்து ஒட்டி வாழ்கிறது. இயற்கைக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கறதில்ல. அதுக்கு இயற்கைக்கு நல்லது மட்டும்தான் கொடுக்குது. ஆனால் உயர்ந்த அறிவாகிய மனிதர்கள் நீங்கள் மட்டும்தான் அதிகமாக துன்பத்தை இயற்கைக்கு கொடுக்குறீங்க. ஸோ அதனால் நீ கடவுளை குறைக்க சொல்லக்கூடாது. இதுக்கு காரணம் யார்? முழு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கடவுளே இயற்கை, அதாவது கடவுள் நம்மளெல்லாம் படைச்சாங்க. ஓகே, படைச்சாங்கன்னா தர்மத்தை காக்கணும், அதர்மத்தை அழிக்கிறதே இறைவனுடைய நீதி. ஸோ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா? ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி எல்லாருடைய தனி மனிதனுடைய முழு பொறுப்பு இயற்கை பாதுகாக்கிறது. ஸோ இதை கடைப்பிடிச்சாவே நம்ம இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியும் இயற்கை பாதுகாத்து நல்வழியில் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இயற்கையை அழிக்கிறதுக்குள்ள நம்ம முன் உதாரணமாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது இல்லையா?